எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். அதாவது நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். குறிப்பா வரப்போற மார்ச் 2026க்கான ஒரு சாத்தியமான வியூகம் பத்தி தான் நம்ம அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நிஃப்டியோட அடுத்த மூவ் என்ன? மேல போகுமா கீழே வருமா? சோ நம்மளோட இந்த அனாலிசிஸ் இந்த கேள்விக்கு ஒரு பதில் தேட முயற்சி பண்ணுது. சரி, ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ என்ன நிலைமைன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால மார்ச் 20ஆம் தேதி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு முதல்ல பார்ப்போம். அதுதான் நம்ம எல்லா கணக்குகளுக்கும் பேஸ். இங்க பாருங்க, மார்ச் 20ஆம் தேதியோட க்ளோசிங் நம்பர்ஸ். நிஃப்டி ஸ்பாட், அதாவது அப்போதைய உண்மையான விலை 23,114ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர், அதாவது எதிர்கால விலை 23,146ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 32 பாயிண்ட்ஸ். ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட 32 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. டெக்னிக்கலா இதை பிரீமியம்னு சொல்வாங்க. இந்த 32ங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட முழு ஸ்ட்ராட்டஜியும் இதை சுத்தி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட க்ளோசிங் டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை வச்சு மார்க்கெட்டுக்கு ரெண்டு முக்கியமான எல்லைகளை நாம வரையறுக்க முடியும். அதாவது எந்த லெவல்ஸை நாம உன்னிப்பா கவனிக்கணும்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரூஃப், ஒரு ஃப்ளோர் மாதிரி. 23,351ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதாவது விலை மேல போகும்போது தட்டி தடுக்கிற ஒரு லெவல். அதே மாதிரி 22,877ங்கிறது சப்போர்ட், அதாவது விலை கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிற ஒரு லெவல். ஒரு ட்ரேடரா இந்த ரெண்டு லெவல்ஸையும் நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணோம். சரி, இப்போ நம்ம கிட்ட டேட்டா இருக்கு, முக்கியமான லெவல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கலாம் வாங்க பார்க்கலாம். நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை. மார்க்கெட் இப்போ எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு முக்கியம். அதை தான் அட் த மணி அல்லது ஏடிஎம்னு சொல்லுவோம். நம்ம கேஸ்ல அது 23,100 மற்றும் 23,150. அப்போ என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த 23,100 மற்றும் 23,150 ஸ்ட்ரைக்கா வாட்ச் லிஸ்ட்ல போடுங்க. ரெண்டாவது, மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு கவனிங்க. இங்க தான் அந்த மேஜிக் நம்பர் வருது. மார்க்கெட் எந்த பக்கம் நகர்ந்தாலும் அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஆப்ஷன், அதாவது கால் அல்லது புட், அது அந்த 32 பாயிண்ட்ஸ்ல இருந்து 237 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு ட்ரேட்லயும் எவ்வளோ லாபம் வரும்னு யோசிக்கிறத விட எவ்வளோ நஷ்டம் வரலாம், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் என்னன்னு இப்ப பார்ப்போம். ஓகே, முதல்ல நல்ல விஷயத்த பார்ப்போம். நம்ம கணிச்ச மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டென்ஷியல் கெயின், அதாவது லாபம் 237 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லாபம் எவ்ளோ வேணா வரலாம், ஆனா நஷ்டம் அதை நம்ம கட்டுப்படுத்தணும். ஒருவேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா போச்சுன்னா நம்ம நஷ்டத்தை வெறும் 25 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். இதை சரியா ஃபாலோ பண்றது உங்க கேபிட்டலை காப்பாத்தும். சரி, நாம இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான சட்டப்பரமான விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். பாருங்க, நான் ஒரு செபி பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதை வச்சு நீங்க எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. எந்த ஒரு முதலீட்டு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க. இப்போ கடைசி கேள்வி உங்ககிட்ட தான். இந்த அனாலிசிஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு செட் ஆகுமா? இதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இத பத்தி நீங்களே யோசிச்சு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல சந்திப்போம். நன்றி.